அவ்வளவு வீரமாக முன்னாடி செல்லக்கூடியவர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஹுவ ஃபின்னார், அவர் நரகத்தில் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போர்க்களத்துக்கு வருபவர் நிச்சயமாக தொழுதிருப்பார். ஹாத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி தொழுதிருப்பார். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் உள்ளவர் போர்க்களத்திலே குதித்து போராடுகிற நேரத்தில் வெளி உலகத்துக்கு வேண்டுமானால் அவர் மிக பெரும் போராளி, அவர் கடுமையாக எதிரிகளை தாக்குறார் என்பதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கல்பைத்தான் பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய வெளிரங்க செயல்கள் அல்ல அல்லாஹ்வுக்கு முக்கியம். அல்லாஹ் கல்பை பார்க்கிறான். இதை கேட்டு ஒரு சஹாபி அதிர்ந்து போய்விட்டார். அவர் சொன்னார், அவர் ஓடுகிற வேளையில் நான் ஓடினேன், அவர் பதுங்குகிற வேளையில் பின்னாடி நானும் பதுங்கினேன், அவருக்கு பின்னாடி நான் நிறைய போய் தூரமாக போனேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கண்ணால் கண்டேன். அவர் போர்க்களத்திலே இந்த மாதிரி போராடி கொண்டு போகிற நேரம் கடுமையாக தாக்கப்பட்டார், கைவெட்டப்பட்டது. அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவருடைய வாளை பூமியிலே அழுத்தி, அதாவது பூமியிலே குத்தி அவர் நெஞ்சை கொண்டு போய் வாளிலே வைத்தார். அந்த நேரத்தில் அவர் தற்கொலை செய்து கொண்டார். ஓடி வந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்து ஷஹாதத்து சொன்னார். யார சொல்லலாம், நீங்கள் நபி யார சொல்லலாம், நீங்கள் இறை தூதர் தான் யார சொல்லலாம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சபையிலே இந்த தலைப்பு சாதாரணமான ஒரு தலைப்பு, துவர்க்கம் செல்வோம் வாருங்கள். ஏதோ ஒரு பஸ் கொண்டு வந்து நிப்பாட்டி, ஒரு வாகனத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி, வாங்கப்பா இலங்கையை சுத்தி பார்ப்போம் வாங்கண்டா அது லேசு. கையில உள்ள பணத்தை கொடுத்து இலங்கை பூராக சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். அல்லது வாங்க நூறுலியா போவோம்னா போயிட்டு வரலாம். ஜென்னாவுக்கு போவது அவ்வளவு இலகுவாக விஷயம் அல்ல. ஒருவர் பள்ளிவாசலோட இருந்திருப்பார், நிர்வாகியாக இருந்திருப்பார், ஜமாத்துக்காக உழைத்திருப்பார், அதுக்காக வேண்டி அவர் சுவர்க்கத்துக்கு சர்டிஃபை பண்ணப்பட்டவர் அல்ல. ஒருவர் வாழ்நாள் முழுக்க மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசி பிற மக்களை அந்த மார்க்கத்தின் அழைக்கப்பட்டவராக இருப்பார். ஆனால் அவருக்கு ஜென்னா உத்தரவாதமா என்று கேட்டால் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய முடிவு அதுதான் அவருடைய ஜென்னாவை தீர்மானிக்கக்கூடிய இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது கடுமையாக போராடக்கூடியவர் போராடி முன்னாடி போனவருக்கு ஒரு பொறுமை இழந்து விட்டார். அந்த வேதனையோடு வருத்தத்தோடு அவரால் தாங்க முடியாத நேரத்தில் அவர் வாளை வைத்து நெஞ்சை கொண்டு போய் வாளுக்கு மேல் வைத்து அவருடைய நெஞ்சை கொண்டு போய் அமிழ்த்தி கொண்டார். அவர் இறந்து போய்விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் நடந்தது. அப்படி என்றால் இந்த சிந்தனையோடு நம்முடைய மரணம் நம்மளை சந்திக்கிற நேரத்தில், அந்த மலக்குல் மௌத் நம்மளை வந்து சந்திக்கிற நேரத்தில் இந்த ஜென்னாக்குரியவர்களாக நாம் மாறணும் என்ற ஒரு நோக்கிலே இதை கேளுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் அடுத்ததாக ஜென்னாவுக்கு போறதுக்கு என்னதான் வேணும், அப்படி என்னதான் செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஒரு ஆச்சரியமாக சொன்னார்கள். ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தார். அந்த தோழர், அவருடைய தாடியிலே தண்ணீர் இருந்தது, இடது கையிலே செருப்பை தூக்கி கொண்டிருந்தார். அவர் பள்ளிவாசலுக்கு வருகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா என்றார்கள். சஹாபாக்கள் பார்த்தார்கள், இவர் சொர்க்கவாசி என்றார்கள். அங்கே வரக்கூடிய ஒருவரை, இவரை ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு பல தோழர்களுடைய கல்வியில் அவர் பதிந்து விட்டார். இன்னொரு நாள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா, பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அவர் அங்கே வருகிறார். அதே சஹாபி பள்ளிக்குள் நுழைகிற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கவாசியை பாருங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வீட்டுக்கு போய் அவரிடம் ஒரு பொய் சொல்லுகிறார். எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, அதனால் உங்க வீட்டுல ஒரு 3 நாள் நான் தங்கணும், நான் தங்கி உங்க வீட்டுல கொஞ்சம் தங்கலாமான்னு கேட்கிறார். அந்த தோழர் சொல்லுகிறார், சரி தங்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வீட்டிலே தங்குறார். தங்கி என்ன செய்கிறார்னா, சாதாரணமா ஒரு தொழிலதிபர் இருக்கிறார், ரொம்ப பெரிய பணத்தை ஈட்டுகிறார்டா, அவர் என்னதான் பண்றார் என்று பலர்கள் அந்த ரகசியத்தை தேடிக்கொள்ள பார்ப்பாங்க. இவர் எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாரு, இவர் முன்னாடி பின்னாடி போயாவது ரகசியத்தை கண்டுபிடிக்க நினைப்பாங்களா? இந்த மாதிரி அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, அவர் வீட்டுக்கு போய் இவர் இரவுல என்ன பண்ணுகிறார், இவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, பெருமானார் சொர்க்கவாசியை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இவரை என்னதான் ஸ்பெஷாலிட்டி என்று 3 நாளா பார்க்கிறார். அவருக்கு எந்த வித்தியாசமும் தெரியல.
சாதாரண ஒருவர் எப்படி இருப்பாரோ, எப்படி மற்ற தோழர்கள் இருப்பாங்களோ அப்படியே இருந்தார். மூன்றாவது நாள் அவர் சொல்லுகிறார், வீட்டுக்கு போகிற நேரத்தில், எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க வீட்டுக்கு நான் வந்தது என்ன தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், சொர்க்கவாசியை பார்க்கணுமான்னு உங்களை காட்டினார்கள். எனக்குள்ள சுவர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் உங்களை சொன்னாங்களே, நீங்க என்னதான் அப்படி செய்கிறீங்க என்று பார்க்கணும் என்று எனக்கு தோணுச்சு. எனக்கு அதை பின்தொடர நான் விரும்பினேன். அதனால் உங்கள் வீட்டுக்குள் வந்து நான் பார்த்தேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்தேன். எனக்கு எதுவுமே நீங்க வித்தியாசமா செய்வது எனக்கு எதுவும் தெரியல அப்படி என்று சொல்ற நேரம் அந்த தோழர் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது அவர் என்ன சொன்னார் என்றா, எனக்கு நானும் அப்படி பெருசாக எதுவும், வளமையா எல்லாரும் தொழுகிற மாதிரி தொழுவாங்க, இரவு தொழுகை எல்லாம் சஹாபாக்கள் வளமையா தொழுகிறது தான், அந்த மாதிரி தான் அவர் செய்கிறார். ஆனால் என் கல்வில் ஒன்று எனக்கு தோணுது. நான் நினைக்கிறேன், நான் எந்த முஸ்லிமை பற்றியும் என் கல்வால் தப்பாக நினைத்ததே இல்லை, யாரை பற்றியும் தப்பாக நினைக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதுவாகத்தான் இருக்க வேண்டும் பெருமானார் என்னை சொர்க்கவாசி என்று சொல்வதற்கு காரணம் என்று அந்த தோழர் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பக்கமாக நான் போர்க்களத்தில் குதித்து போனவர், அவர் பொறுமை இழந்ததுக்கு பிறகு நரகவாசி என்று ரசூலுல்லாஹ் சொன்னதை, இன்னொரு நேரத்தில் சாதாரண ஒரு மனிதனாக வாழ்ந்தவர், அவர் கல்விலே மிக சுத்தமான ஒரு நிலைமையில் இருந்தார். போர்க்களத்திலே குதித்தவர் கல்விலே அவருடைய சுத்தம் அவ்வளவு பத்தாது. ஆனால் அவர் வீட்டுக்கு போய் பள்ளிவாசலுக்கு சாதாரண வந்து போகக்கூடியவருடைய கல்வி மிகவும் சுத்தமாக இருந்தது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கல்வை பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய தோற்றம் இந்த உலகத்துக்கு வேண்டுமானால் நாம் மிக பெரும் தக்வாதாரிகள் போன்று நம்மளை காட்டலாம். ஆனால் நம்முடைய கல்வுடைய நிலைமை ரப்புல் ஆலமீன் அறிந்தவன். அந்த எஜமானனுக்கு மட்டுமே கல்வை பார்க்க முடியும் என்றால் இந்த கல்வுக்கு தான் முடிவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவர்க்கமா நரகமா என்ற முடிவு அங்கே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்கிறேன். இன்னொரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சுவர்க்கவாசி, சுவர்க்கத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற நேரத்தில் சில குவாலிஃபிகேஷன்ல கேட்கிறான். சாதாரணமா நாம ஒரு பெரிய வேலை தரத்துக்கு போறோம் அப்படின்னா பயோடேட்டா கொண்டு வாங்கன்றுவாங்க. என்ன படிச்சுக்கன்னு கேட்பாங்க. 100 பேர் இன்டர்வியூக்கு வந்திருந்தா 2 பேரை எடுத்து 98 பேர் வேணான்றுவாங்க. இதே மாதிரிதான் ஜன்னாவுக்கு வரக்கூடிய ஜன்னாவுக்கு இந்த உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் சேர்த்து பார்த்தா ரொம்ப ஒரு சின்ன கூட்டம் தான் ஜன்னாவுக்கு போவாங்க. பிரம்மாண்டமான கூட்டம் ஜன்னாவுக்கு வெளியில நரகத்தில் நிற்பாங்க. வலக்கது ஸரஅனா லிஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களை மனிதர்களை அதிகமானவர்களை நாம் நரகத்துக்கு படைத்தோம் என்கிறான் அல்லாஹ். அதிகமா மெஜாரிட்டி வைத்துதி அக்ரமம் நபியை, இந்த உலகத்தில் அதிகமானவர்களை நீங்கள் பின்தொடர்ந்து போனால் உங்களை வழித்தவறு செய்து விடுவார்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே. மெஜாரிட்டி உங்களை நாசமாக்கிரும் நபி என்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகமான மக்களை நாம எடுத்து ஒரு பக்கத்துல போட்டு அவங்க நரகவாசி. வலக்கது ஸரஅனா லிஜஹன்னம், நரகத்தை நிரப்புவதற்கு ஜின்களை மனிதர்களை அதிகமானவர்களை நரகத்தை நிரப்புவதற்கு படைத்தோம் என்கிறான் அல்லாஹ். அப்ப கொஞ்சம் பேர் தான் சொர்க்கத்துக்கு போவாங்கடா. ரொம்ப டிமாண்ட். சாதாரணமா கல்லுகள் ரோட்ல தெரியுது, அது எங்க பார்த்தாலும் கல் இருக்கும். கல்லுக்கு ஒரு விலை வராது. சாதாரண ரோட்ல உள்ள கல்லை தூக்கிட்டு 10,000 ரூபாய் தருவீங்கன்னா சிரிச்சிட்டு போவான். அது என்னடா 10,000 ரூபாய், இது 1 ரூபாயும் போறாது, எங்க வீட்டு பக்கத்துல நிறைய கல் இருக்கு, வேணும்னா ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு போங்கன்னுவாங்க. ஆனா அதே கல்லுல உள்ள மாணிக்கம், அந்த கல்லு பொலிஷ் ஆகி அது ரோட்ல போற நேரம் எல்லாம் இருக்காது, எல்லா இடத்துலயும் பார்க்க இயலாது. அந்த ஒரு மாணிக்கத்தை தூக்கி அதுக்கு விலை கூட. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்ப அது காண முடியாமல் போகுதோ, எப்ப எல்லோருடைய கையிலும் தவளவில்லையோ, எப்ப ரொம்ப கொஞ்சமா இருக்குதோ, அதுக்கு சொல்லுவாங்க டிமாண்ட். கடுமையான டிமாண்ட் ஆகிரும். அதுக்கு அதனுடைய விலை லட்சம் கோடியாக போகும். இன்னும் மாணிக்கம் கம்மியானால் அது பில்லியன் ட்ரில்லியன்ல போயிரும். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அதுதான் அந்த கொஞ்சமா இருக்கிற நேரம். நீங்க பார்த்திருப்பீங்க, பெட்ரோல் இல்லாம போச்சு நம்ம நாட்டுல. இன்றைக்கு பெட்ரோல 350 ரூபாய் கொடுத்து அடிக்கிற நேரம், விலை கூடன்னு சொல்ற டைம்ல பெட்ரோல 5000 ரூபாய்க்கு 1 லிட்டர் கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தாங்க. ஏனென்றா
கம்மியா இருக்கிற நேரம் விலை கொடுத்தாவது வாங்குவோம் என்று முடிவுக்கு வருவார்கள். நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்டா, சொர்க்கவாசிகள் டிமாண்ட். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எல்லாத்துக்கும் சொர்க்கத்தை கொடுக்கவில்லை, மிக பெரும் விலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துக்கு நியமித்திருக்கிறார். அந்த விலையை கொடுக்க முடியுமானவர்களுக்கு தான் ஜன்னா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோரும் வந்து போகிற மாதிரி இந்த ஊர்ல ஒரு பிரம்மாண்டம் அல்லது ஒரு ஜனாதிபதி மாளிகை, இந்த ஜனாதிபதி மாளிகைக்கு எல்லாருக்கும் போயிட்டு வரலாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு போவதற்கு அமெரிக்காவுடைய ஒயிட் பேலஸ் அங்க போறதுக்கு என்று பலர்களுக்கு தான் முடியும், எல்லோரும் போயிட்டு வர மாட்டார்கள். இதே மாதிரி ஜன்னாவை பொறுத்தளவில் இந்த உலகத்தில் குடிசையில் வாழ்ந்திருக்கலாம், எதிலையும் வாழ்ந்திருக்கலாம். ரப்புல் ஆலமீன் ஜன்னாவுக்காக வேண்டி அழைத்தார். அந்த பிரம்மாண்டமான மாளிகைகள், எந்த கண்ணும் பார்க்காத அதிசயமான ஒரு உலகம், எந்த காதும் கேட்காத அதிசயமான அந்த உலகம், அந்த உலகத்துக்குள் மனிதன் நுழைவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிலர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறான். அவன் சொல்லுகிறான், அந்த அடியார்களை நான் விரும்புகிறேன் என்கிறான். அவர்கள் என்னை விரும்புகிறாரை வச்ச ஒரு ஆள், என் பேலன்ஸ் இவ்வளவு இருக்குது யா அல்லாஹ், எனக்கு இவ்வளவு பில்லியன் இருக்குது அல்லது இவ்வளவு இருக்குது, இந்த பேலன்ஸை காட்டி எனக்கு ஜன்னாவை தருவியா? இந்த பேலன்ஸை காட்டினா உங்களுக்கு யூகே போகலாம், லண்டன் போகணும்டா, யூகேக்கு போகணும்டா பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். நீங்க எல்லாத்தையும் எடுத்து விசா படணும்டா பேங்க் பேலன்ஸ் ஒரு 2 மாதத்துக்கு வச்சிருந்தா தான் அதுக்கு பிறகுதான் விசா அடிப்பான். ஆமா, நிஜமா சல்லி இருக்குது. இத மாதிரி யா அல்லாஹ், நான் மௌத்தாகிற நேரம் இவ்வளவு பெரிய பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கேன், எனக்கு ஜன்னாவை தருவியான்னு கேட்டீங்கடா, அது குவாலிஃபிகேஷனே இல்லைன்றான். உன் பணத்தை காட்டி ஏழான்றான். சில வேலைகள் பல நாடுகளில் செய்ய முடியாத வேலையில லஞ்சத்தை வச்சு முடிச்சிருங்க கதைய. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை வச்சுக்கோங்க, அதை முடிச்சிருங்க, செஞ்சுட்டாங்க, என் வேலையை முடிச்சுட்டாங்கன்னு கேட்பாங்க. இதே மாதிரி உள்ள மலக்குமார்களுக்கு இதெல்லாம் கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து ஜன்னாவுக்கு போகணும்னா அதையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி முடியாதான். அப்ப எப்படி ஜன்னாவுக்கு போறது? பணத்தை கொடுத்து இந்த உலகத்தில் வீடு வாசல் வாங்கலாம், ஏதாவது லஞ்சத்தை கொடுத்து செய்ய முடியாத காரியங்களை செய்யலாம். ஆனால் ஜன்னாவுக்கு போகணும்டா அப்ப யாருக்கு போகலாம்? இந்த உலகத்திலே படித்து பட்டம் பெற்று ஆளாகி வரக்கூடியவர்கள். ஒரு இன்டர்வியூல கூப்பிட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் ஜொப்ப தீர்மானிப்பாங்க. ஆமா, நீங்க செலக்ட் தான், நீங்க செலக்ட் தான். அந்த மாதிரி உலகத்துல படிச்ச ஒரு ஆளை கூப்பிட்டு, டாக்டர், யா அல்லாஹ், நான் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறேன், எம்பிபிஎஸ் மட்டும் இல்ல எம்டி செஞ்சிருக்கிறேன் யூகேல, யா அல்லாஹ் நான் ஸ்பெஷலிஸ்ட், நான் இதுல இதெல்லாம் காட்டினா அல்லாஹ் சொல்லுவானா, ஜன்னால நடுப்பகுதி வாப்பா உங்களுக்கு, யூ ஆர் டாக்டர், நீங்க டாக்டர், ஜன்னால நடுப்பகுதி குவாலிஃபிகேஷன். இன்ஜினியர் வர்றார், யா ரப் நான் சயின்டிஸ்ட், யா அல்லாஹ் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், என் மூளையை புழிஞ்சேன், நான் தான் உலகத்துக்கு சேட்டலைட்டை கண்டுபிடிச்சு கொடுத்த வேண்டாம், ரிஜெக்ட், பயோடேட்டா ரிஜெக்ட் ஆக்கிடுவான் அல்லாஹ். எஜுகேஷன் முக்கியம், நான் இல்லை என்று சொல்லவில்லை, அது துனியாவுக்கு, அது துனியாவுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவுக்கு உங்க அறிவை மேம்படுத்துவது முக்கியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்டவர்களை பற்றி குர்ஆனில் பேசுறான். உலுல் அல்பாப் என்கிறான், அறிவுடையவர்களே சிந்தியுங்க என்கிறான். அறிவுடையவர்களுக்கு அல்லாஹ் விருப்பம். ஆனால் அந்த அறிவுடையவன் அல்லாஹ்வை நிராகரித்தால் ஜன்னா கிடைக்காது. அதனால சயின்டிஸ்டாக மட்டும் நின்று நான் இன்ஜினியர் யா அல்லாஹ், தாஜ்மஹாலுடைய ஆர்கிடெக்சரே ஏண்டதான் யா அல்லாஹ், இவ்வளவு அற்புதமா கஷ்டப்பட்டு நான் எல்லாம் போட்டேன் யா அல்லாஹ், எனக்கு ஜன்னா ஆண்டா, ரிஜெக்ட். அப்படி என்றால் ஜன்னாவுக்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் ஜன்னாவுக்குள் நுழைகிற ஒரு நாள் வருமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாள் வருகிற நேரத்தில் என்ன கொடுக்கலாம், எதை காட்டணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு என்ன லேசா போலாம் நினைக்கிறீங்களா? நாமெல்லாம் உட்கார்ந்து நினைக்கிறோம், ஜன்னாவா, இஷா தொழுந்துட்டோம், கம்ப்ளீட், யா அல்லாஹ் இஷா முடிச்சு, அடுத்தது சுபஹ், அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் சரியா அல்லாஹ். இப்ப ஜன்னாவுக்குரியவராக நினைச்சிட்டு நடக்கிறாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாக்கு தவறினால் நரகமாகும். நாக்கு தவறினால், புகாரியுடைய செய்தி, ஒருவர் ஆபித், ஒருவர் அதாவது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒருவர், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முந்தைய காலத்தில் நடந்த சம்பவத்தை பெருமானார் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. ஒருவர் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு அடியான், அவர் அல்லாஹ்வை வணங்குவதற்கு போகிறார். போகிற வழியில் ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவரை வாங்கப்பா, அல்லாஹ்வை வணங்க போவோம்னு கூப்பிடுகிறார். இவர் என்ன பண்றாருன்னா, அவரை பார்த்து,
என்ன பார்க்கவா அல்லாஹ் ஒன்ன படைச்சான்னு கேட்கிறார். யாரு? வேலை செஞ்சுட்டு இருக்கிறவர். இவர் ஆபி தொழுகையாளி. அவருடைய தொழுகை அவரை பக்குவப்படுத்தவில்லை. அல்லாஹ் ஒரு நாள் அநியாயம் பண்ண மாட்டான். தொழுகையாளிக்கு ஒரு பேச்சு இருக்கிறது. தொழுகையாளி பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. அவர் என்ன சொல்லிவிட்டார் தெரியுமா? அவரை பார்த்து, யாரை பார்த்து? வேலை செஞ்சுட்டு இருந்தவர் கேட்டார், என்ன பார்க்கவாயா அல்லாஹ் ஒன்ன படைச்சான், உன் வேலையை பார்த்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டார். இவருக்கு வந்து கோபத்தில் சொல்லிட்டார், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான். பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில சன்னிதானத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பு கொடுக்கிற நேரம் எங்கே அவன் என்று அல்லாஹ் கேட்பானா? அல்லாஹ் கேட்பானா எங்க அவன்? நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னவன் வாண்டு கூப்பிடுவான். அல்லாஹ் வாண்டு கூப்பிட்டு வச்சு அவருடைய நன்மைகளை எல்லாம் யாரு பார்த்து அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னாரோ அவர் மேல கொடுத்து விட்டு அல்லாஹ் நரகத்துக்கு போடுவான். அல்லாஹ் உனக்கு மன்னிக்க மாட்டான் என்று சொன்னது யார் என்று கேட்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாக்கு தவறினால் நரகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சுவர்க்கத்துக்கு என்ன லேசா போலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வீடு கட்ட எவ்வளவு காலமா சல்லி சேர்த்து மெல்ல மெல்ல குருவி கூட்டு, அதாவது சல்லி சேர்த்து அந்த வீடு பிளான் பண்ணி அழகா கட்டுறீங்களே, ஜன்னாட வீடு என்ன லேசா கிடைக்கும் நினைக்கிறீங்களா? அவ்வளவு சிம்பிளா கிடைக்குமா? இல்லைன்றா அல்லாஹ். இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜன்னாவுக்கு நாம் உத்தரவாதம் கொடுக்கணுமாக இருந்தா, ஜன்னாவுக்கு உங்க உதடுகளுக்கு மத்தியில் உள்ளதை, அதாவது நாக்கு, உங்க தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதை நீங்கள் பாதுகாத்தால் நான் ஜன்னாவுக்கு உங்களுக்கு உத்தரவாதம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னாவுக்கு நான் உத்தரவாதம் என்றாங்க ரசூலுல்லாஹ். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நம்ம நினைக்காம, அதாவது நிறைய பேசுறோம். நாம் தொழுகையாளியா இருந்தா, ஜன்னாக்குரியவராக இருந்தா, நாம் பேசுகிற பேச்சில் பிழை வருகிற நேரத்தில் அந்த பிழையை உணர்ந்து நாம் மன்னிப்பு கேட்கணும். தப்பு என்கிற நேரத்தில் தப்பை உணரணும். ஒரு தொழுகையாளி ஜன்னாவுக்குரியவர் தன்னை மாத்திருப்பார். அல்லாஹ்வுடைய ஒரு மூமின், அதாவது ஒரு மனிதன் சிந்திக்காமல் பேசினான், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம் நரகத்தில் வீசப்படுவான் என்று வருகிறது ஹதீஸில். கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாவால் அவ்வளவு பெரிய விபரீதம். ஒரு தோழர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நாக்கால் ஒரு மனுஷன் நரகத்துக்கு போவானான்னு கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வேற எதனால போவான் என்று கேட்டார்கள். வேற எதனால போவான் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னாவுக்கு போகணும் என்று சொன்னால் இந்த நமக்கு நினைக்கிறதையெல்லாம் நமக்கு பேச முடியாது. நமக்கு நினைக்கிற சிந்தனைகளுக்கெல்லாம் உயிர் கொடுக்க முடியாது. கல்புல உள்ள நஜீஸுக்கெல்லாம் உயிர் கொடுக்க முடியாது. ஷேக்ஸ்பியர் ஒரு இடத்துல சொல்றாரு, அதாவது மனிதனுடைய இதயத்தை பிளந்து பார்க்க முடியுமா இருந்தா அதை விட துர்நாற்றம் வீசும் இடம் இந்த உலகத்தில் இருக்காது என்றார். ஏண்டா அவ்வளவு கெட்டதை நினைக்கிறார்கள். வெளி உலகத்துக்கு நல்லவர்கள் போன்று காட்சி அளிக்கிறார்கள். மனித உள்ளம் அப்படிப்பட்டது என்றார் ஷேக்ஸ்பியர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் ஜன்னாவுக்கு போகணும் என்றால் பல விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி இருக்கிறான். அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, ஜன்னாவுக்கு என்ன லேசா போலாம்னு நினைக்கிறீங்களா? வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன கலவ் மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துல் பஅஸா வல்லர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூல الرسول والذين آمنوا معه மத்தா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம். அல்லாஹ் கேக்குறான், ஜன்னாவுக்கு என்ன லேசா போலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் ஜன்னாவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் காட்டினாங்க? ஜன்னாவுடைய கதவை திறக்க என்ன குவாலிஃபிகேஷன் காட்டினாங்க? என்ன காட்டினாங்க தெரியுமா? மஸ்ஸத்துல் பஅஸா வல்லர்ரா வஸுல்ஸிலு, ஆட்டுவிக்கப்பட்டார்கள், பிடிச்சு ஆட்டினோம், ஆட்டினோம், கடுமையான தியாகம் பண்ணார்கள், பயங்கரமான நோய் அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள், கஷ்டத்துக்குள் வறுமைக்குள் ஆளாக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் நாம் அவர்களை சோதித்து பார்த்தோம். என்ன சோதிச்சோம்? ஜன்னா வேணுமா? சூரத்துல் ஃபாத்திஹால அர் ரஹ்மானிர் ரஹீம் என்றீங்களே, இன்னும் அவன் ரஹ்மான் தானா? இல்ல இன்றைக்கு கோபக்காரன் சொல்ல போறீங்களா? இன்றைக்கும் ரஹ்மானா? ரஹ்மானா அல்லாஹ் சோதிப்பானா? கடுமையான நோயை தருகிற நேரம், யா ரப்
நான் இன்னும் உன்னோட உறவை கூட்டிக் கொள்வேன் இறைவா, நீ என்னை சோதிக்கிறாய் இறைவா என்ற முடிவோட நிப்பாரலாம். என்னப்பா அல்லாஹ் இப்படி பண்றான், இப்படி எல்லாம் அல்லாஹ் ஒன்று இல்லைன்னு போக மாட்டானா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதைத்தான் அல்லாஹ் குவாலிஃபிகேஷனா சொல்றான். எது குவாலிஃபிகேஷன்? பணமும் இல்லையா, செல்வமும் இல்லை, நம்முடைய பட்ட படிப்பும் இல்லை. குவாலிஃபிகேஷன் எது தெரியுமா? இவ்வளவெல்லாம் வேதனை வருகிற நேரத்தில் கடுமையா பிடிச்சு அல்லாஹ் உங்களை சோதிக்கிற நேரம், சோதனை என்று உணர்ந்து கொண்டு ரப்போட உள்ள தொடர்பை நீங்கள் அதிகப்படுத்தினால், உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் தொடர்பு அதிகமாகிற நேரம் ரப்பு உங்களுக்கு கூலியாக ஜன்னாவை தருகிறான். அது சாதாரண சோதனை நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் சூரத்துல் பக்கரா இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் ஆல இம்ரான்ல, அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு என்ன லேசா போலாம்னு நினைக்கிறீங்களா? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலம ஸாபிரீன். அல்லாஹ் ரெண்டு குவாலிஃபிகேஷனை சொல்றான். இந்த சபையில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் இன்று இரவு நானும் நீங்களும் இந்த ரெண்டையும் உரசி பார்ப்போம். அல்லாஹ் கேட்கிறான், ஜன்னாவுக்கு என்ன லேசா போலாம் நினைக்கிறீங்களா? அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலம ஸாபிரீன். உங்களில் தியாகிகள் யார் என்று அல்லாஹ் அறியாமல், உங்களிலே பொறுமையாளர் யார் என்று அல்லாஹ் அறியாமல் ஜன்னாவுடைய வாசல் உங்களுக்கு திறக்கப்படும் நினைக்கிறீங்களா? ரெண்டு குவாலிஃபிகேஷன். என்ன ரெண்டு குவாலிஃபிகேஷன்? பொறுமையாளர் சபர், இரண்டாவது என்ன? தியாகம். இந்த ரெண்டுமே அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதனிடம் ரெண்டு இருந்தால் ஜன்னா கிடைக்கும். இப்ப நீங்க யோசிப்பீங்க, இந்த ரெண்டை நான் எங்க போய் எடுக்கிறது? எனக்கு படிக்கணும்டா கேம்பஸுக்கு போய் படிச்சு பட்டதாரி ஆகலாம். பொறுமை எங்க இறைவன் வாங்குறது? இறைவா பொறுமை எங்க படிக்கிறது, எங்க கேட்கிறது? தியாகம் பண்ணணும் என்ற அல்லாஹ், நான் எங்க போய் தியாகம் பண்ணேன்? எப்படி தியாகம் பண்ண? எக்ஸசைஸ் பண்ணணும்னா வேணும்னா ஏதோ பழு தூக்குறது, வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணுமா, அது பண்ணலாம். வாக்கிங் பண்ணணுமா, பண்ணலாம். இறைவா தியாகம் பண்றேன்னா எப்படி தியாகம் பண்றது? இந்த ரெண்டுமே உங்களுக்கு எங்க போய் எடுக்கிறது? உங்க பட்ட படிப்பை மேற்கொள்வதற்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேண்டிய மாதிரி பல்கலைக்கழகம் இருக்கிறது, அங்க போய் பட்ட படிப்பை மேற்கொண்டு வரலாம். அப்படி என்றால் பொறுமையும் தியாகத்தை எங்க எடுக்கணும் என்றா, அந்த இடத்துக்குரிய பல்கலைக்கழகம். நீங்க போய் PhD முடிக்கலாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில, அந்த யூனிவர்சிட்டியுடைய தரத்துல தான் உங்க டிகிரி அமையும். இதே மாதிரி ஜன்னாவுக்கு போறதுக்குரிய டிகிரி எடுக்கிற யூனிவர்சிட்டி தான் துனியா. இந்த துனியாவுல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பொறுமை தியாகம் என்ற ரெண்டையும் சோதித்து பார்ப்பார். கிரேட் 1 ஸ்டூடெண்ட் கிரேட் 2க்கு மாறுவார், கிரேட் 2ல உள்ளவர் கிரேட் 3க்கு போவார், கிரேட் 3ல உள்ளவர் கிரேட் 5க்கு போவார். ஒவ்வொரு கிரேடுக்கு கிரேடாக சோதனை கூடிட்டே போகும். பயங்கரமா சோதிக்கப்படுவார். அவர் அட்வான்ஸ் லெவல், நான் பேச்சு வழக்குல விளங்குறதுக்கு சொல்றேன், அதுக்காண்டி கிரேட் லெவல் என்ன கொஸ்டின் கேட்டுறாதீங்க, அட்வான்ஸ் லெவல் எங்கன்னு கேட்காதீங்க, புரியறதுக்கு சொல்றேன். அவர் போய் அவருடைய டிகிரி எடுக்கிற அந்த செமிஸ்டர் எக்ஸாம் முடிக்கிறது என்பது பயங்கரமான கொஸ்டினா இருக்கு. இந்த உலகத்தில் ஆகக்கூடிய ஈமான்தாரிக்கு ஆகக்கூடிய பிரச்சனை, ஆக குறைந்த ஈமான்தாரிக்கு ஆக குறைஞ்ச பிரச்சனை. இப்ப நீங்க நினைப்பீங்க, பரவாயில்ல ஆக குறைஞ்ச ஈமானோட நின்றுவோம், ஏன்னா ஆக குறைஞ்ச பிரச்சனையாச்சு. ஆக குறைஞ்ச ஈமானோடு இருந்தா ஜன்னாவுல ஆக குறைஞ்ச இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போனா போட்டு ஜன்னாக்கு போனா போதும், அதுல பெரிய இடம் கிடைக்க தேவையில்லைன்னு சில பேர் நினைப்பீங்க. ஜன்னா இந்த துனியாவிலே ஒன்று முடிஞ்ச பிறகு ஆதமுடைய மகனுக்கு இன்னொன்று தேவை. வாதியானி மின் ஸஹப், அதாவது தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு ஓடை அல்ல, 2 ஓடை கொடுக்கப்பட்டா ஆதமுடைய மகன் கேட்பானா, அடுத்தது எங்க அப்படின்னு கேட்பானா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுதான் எங்களுடைய நஃப்ஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னாவுல உயர்தரமான அந்தஸ்தில் நபிமார்கள் இருப்பார்கள், ரசூலுல்லாஹ் இருப்பார்கள். அப்படி என்றால் அந்த ஜன்னாவுக்குரிய அந்தஸ்து எவ்வளவு கூடவோ அதுக்கு ஈமான்தாரி ஒருவர் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுவார். எப்படி அல்லாஹ் சொல்கிறான், அஹஸிபன்னாஸ், மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா அவர்களை நம்ம சும்மா விட்டுருவோம். எப்ப சும்மா விட்டுருவோம்? ஐயக்கூலு ஆமன்னா, ஆமந்து பில்லான்னு ஒருத்தர் கையை தூக்குறாரு, ஆமந்து பில்லா திறந்து கொடுங்க கதவை, அவர் ஜன்னா போட்டும். அப்படியா? ஆமந்து பில்லான்னு சொன்னா, அஹஸிபன்னாஸ் ஐயுத்ரகு யக்கூலு